தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீல. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்ட பேரணி, ஐநா அலுவலகத்தில் மகஜரும் கையளிப்பு. நல்லூர் கந்தனின் கொடியேற்றம் இன்று. இந்தியாவில் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலி, 12 பேர் படுகாயம். இந்தியா 2வது இன்னிங்ஸ்க்காக தற்போது துடுப்படுத்தாடி வருகிறது. உள்நாட்டு செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் 2 போராட்டத்தின் இறுதி நாளான இன்று ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் செம்மணி சந்தியில் இரவு பகலாக 4 நாட்களாக இடம்பெற்றது. அந்த நிலையில் நீதியின் ஓலம் 2 போராட்டத்தின் இறுதி நாளான இன்று ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. போராட்டக்காரர்கள் யாழ் பொது நூலகத்தில் இருந்து பேரணியாக மணிக்கூட்டு வீதி வரை சென்று அங்கிருந்து வைத்தியசாலை வீதியூடாக வேம்படி சந்தியை வந்தடைந்தனர். பின்னர் கோயில் வீதியூடாக பயணித்து நல்லூர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐநா அலுவலகம் வரை சென்றனர். அங்கு ஐநா பிரதிநிதிகளிடம் மகஜர் ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர். இந்த போராட்டத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெரும் திருவிழா இன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகியது. இன்று காலை 8:15 மணி அளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதை தொடர்ந்து காலை 10 மணிக்கு கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடியேற்றத்திற்கான புனித கொடிச்சீலை பல தலைமுறைகளாக பேணப்பட்டு வரும் செங்குந்தர் பரம்பரையின் பாரம்பரிய மரபின்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள அவர்களின் இல்லத்திலிருந்து நேற்று எடுத்து வரப்பட்டது. அதற்கமைய நல்லூர் செம்மணியில் 1வது சேவல் கொடி நாட்டப்பட்டதை தொடர்ந்து நல்லூரான் தெற்கு மற்றும் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவுகளிலும் சேவல் கொடிகள் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் உள்ளிட்ட 4 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது சட்டமா அதிபரால் இன்று புலனறுவை மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் பீகாரில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கோயிலில் இன்று காலை சுமார் 50,000 பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மின்சார கம்பியொன்று அறுந்து விழுந்ததால் மக்கள் அச்சத்தில் ஓடிய போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 12 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பீகார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டு செய்திகள். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்க்காக முதலில் துடுப்படுத்த ஆடியது. அதற்கமைய தனது 1வது இன்னிங்ஸ்க்காக இந்திய அணி 116.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸ்க்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி
79.4 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 284 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 178 ஓட்டங்கள் முன்னிலையில் உள்ளது. தற்போது இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக துடுப்படுத்தாடி வருகிறது. இத்துடன் தமிழ் உலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.